டெல்லி மகாராஷ்டிரா கணக்கில் பொம்பளை பிள்ளைக்கு இன்றைக்கி நாள் எங்களுக்கு வாழ்த்து. நாங்கள் கைலாசத்திலேருந்து பொம்பளை பிள்ளைக்கு வாழ்த்து கொடுக்கும். என்ன காரணம்? கைலாசத்தில் போட்ட கணக்கை உலக நாடு விட்ட கணக்கு பொம்பளை பிள்ளை பேரில் உலக நாடே பார்த்து கொண்டே போய்கொண்டே இருக்குது, பார்த்து கொண்டே இருக்கான். மானிட பிறவி அரசியல்வாதி கால் சத்தியம் சித்தாயி அம்மன் ராஜேஸ்வரி. நாங்கள் 2 பேரும் பொம்பளை பிள்ளைக்கு பார்வதி பரமசிவன், உச்ச காளீஸ்வர், மதுரை மீனாட்சி சுந்தரேசர் 3 கணக்கில் 3 பிள்ளைகள் பிறந்த பிள்ளைகளுக்கு மனமார்ந்த நன்றி கும்பிடுதோம். கையெடுத்து நாங்கள் பிள்ளைகளை பார்த்து 3 பிள்ளைகளை பார்த்து நாங்கள் கும்பிடுதோம். முக்கால் சத்தியம் ராஜேஸ்வரியும் சித்தாயி அம்மன். நாங்கள் 2 பேருமே பிள்ளைகளை பார்த்து இன்று நாள் கையெடுத்து கும்பிடுதோம். முக்கால் சத்தியம் சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஐயா அம்மா பார்வதி பரமசிவன் முக்கால் சத்தியம், ரொம்ப சந்தோஷம். பூமியில் உட்கார விடாதனால பாடாப்படுத்திட்டான். மானிட பிறவி கைலாசத்தில் எவ்வளோ பெரிய சத்திரங்கள் நடந்தது, எவ்வளோ நீதிமானே கடவுள் தான். நீதியை தவறி நடந்து விட்டது. நீதிக்கு உள்ள கணக்கு தப்பி சேரோனுக்கு கணக்கு எடுத்து கொடுத்தா அந்த நீதிமன்ற கோர்ட்டு டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் இன்னும் பார்க்கல. அப்போ என்ன அர்த்தம்? கேள்வி இல்லை, கேள்விக்கு பதில். கைலாசத்தில் கேள்விக்கு பதில் இல்லை. கோர்ட்டில் கேட்டுக்கோ, கோர்ட்டார் ஆணும் பெண்ணும், நாங்கள் 2 அம்மனும் நீ கணக்கு கொடுக்கோம். குடிக்க தண்ணீராதுப்பா, குடிக்க தண்ணீராது. தண்ணி இல்லாமல் போனால் தான் கடவுளை நீ நினப்ப, நீதிபதியை பூரா நீ நினப்ப, ஆணும் பெண்ணும் நீ நினப்ப. குடிக்க தண்ணி இல்லாமல் நெருப்பு கீழே கடவுள் கீழே இறக்குதார். கடவுள் நெருப்பு இறங்குனா தண்ணி குடிக்க இராது. மானிட பிறவிக்கு தண்ணி இராது. முக்கால் சத்தியம் பொம்பளை பிள்ளை. நாங்கள்லாம் கைலாசத்தில் தூக்கி வளர்த்த பொம்பளை பிள்ளை. முக்கால் சத்தியம். இன்னைக்கு மதுரை மீனாட்சி சுந்தரேசருக்கு பிறந்த புள்ள தான் பொம்பளை புள்ள. முக்கால் சத்தியம். உச்ச காளீஸ்வர் அரமணை கோட்டையில் நாங்கள் பிள்ளைகளை தூக்கி விளாண்ட அம்மமார்கள். நாங்கள் எல்லாம் எங்களுக்கு அம்மன் பூரா வரம் கொடுத்தார் கடவுள். எல்லாம் எங்கள் பிள்ளைகளை பூரா பாருன்னு. முக்கால் சத்தியம். இளைய பையன் உச்ச காளீஸ்வருக்கு பிறந்த பையன். மூத்தவன் நாகராஜன், உலகத்துக்கே இப்போ விஷ வாயுகளை விடுவான். அவன் தான் விட போகிறான். முக்கால் சத்தியம். விஷ வாயுவை விட்டா மானிட பிறவி. பார்வதிக்கு பரமசிவனுக்கு முதல் பிறந்த கர்ப்பத்தில் பிறந்த முதல் கொடியை சுற்றி பிறந்தவன் நாகராஜன். முக்கால் சத்தியம். 2வது பொம்பளை பிள்ளை மதுரை மீனாட்சி சுந்தரேசர். 3வது கணக்கில் உச்ச காளீஸ்வர். ஆக்ரோஷமாக கைலாசத்திலிருந்து உச்ச காளீஸ்வர் ஆக்ரோஷமாக கிளம்பி போகிற நேரத்தில் இளைய பையன் பிறந்த டைம் பூமியில் நாக்கால விட்ட வாக்கு, இளைய பையன் நாக்கால விட்ட வாக்கு தப்பாது. முக்கால் சத்தியம்.